வலுவில்லாத கூட்டணியா வலுவான கூட்டணியாங்கிறதெல்லாம் உங்களுக்கு இன்னும் ஒரு மாசத்துல தெரிஞ்சிடும். ஏனென்றால் தேர்தல் நெருங்க நெருங்க யாரால் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல மக்கள் இருக்கிறார்கள். அதனால் அதற்கு ஒரு வலுவான கூட்டணி அப்படின்னு சொன்னா இன்று இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி தான் திமுகவை தோற்கடிக்கின்ற ஒரே கூட்டணி. இதை புரிந்து கொண்டு அத்தனை பேரும் இந்த அலங்கோல ஆட்சியை, அரைகுறை ஆட்சியை, திராவிட மாடல் மக்களை ஏமாற்றுகின்ற ஆட்சியை அனுப்ப வேண்டும் என்றால் அதற்கான வலிமையும் பலமும் மக்கள் செல்வாக்கும் இருக்கின்ற ஒரே கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி. அதனால வலுவிழந்திருக்கு. ஒரு சில எண்ணிக்கை நம்பரோட எண்ணிக்கையில வச்சு பார்த்தாலும் நாங்க தான் பலமா இருக்கிறோம். அதனால இது வலுவெல்லாம் இழக்கலைங்க. அதிமுக பெரிய கட்சி இல்லையா? பிஜேபி பெரிய கட்சி இல்லையா? அப்ப அங்க இருக்கிறது மட்டும் என்ன பெரிய கட்சிகளா? எல்லாம் கம்யூனிஸ்ட் பெரிய கட்சியா? காங்கிரஸ் பெரிய கட்சியா? எல்லாம் நம்பர்ல எழுதி எழுதி வச்சிருக்காங்க, அவ்வளவுதானே. அப்படின்னு சொன்னாங்களே உங்ககிட்ட? நீங்களே உருவாக்கிறீங்க. அவங்க அங்க போவாங்களா, இவங்க இங்க போவாங்களா? நான் என்ன சொல்றேன், இங்க பாருங்க, பாஜக கூட்டணிக்கு அவங்க 2 பேர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதான் இப்படி போனா இப்படி, அப்படி இல்லையா நேரா கொண்டு வந்து இங்க இல்லையா? இங்க பாருங்க, நான் சொன்னது ஒரே விஷயம் தான். அமித்ஷா விஜய் நேரடியா மீட் பண்றாரு அப்படின்னாங்க. அதான் முதல் கேள்வி கேட்டேன். அமித்ஷா இருக்கு. அதான் ஒரு மாசம் யாரு யாரை எப்ப பார்க்கணும், எப்படி பார்க்கணும் எல்லாம் டெல்லிக்காரங்க கரெக்டா பார்ப்பாங்க.